இலங்கையில் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த கைது நடவடிக்கைகள். ஒருபுறத்திலே அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகின்றார்கள், மறுபுறத்திலே பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். இப்படி கைது செய்யப்படுகின்ற நபர்கள் வழங்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல்களை இன்று பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான ஒரு செய்தியோடு தான் இன்றைய தினத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இதற்கு முன்னரும் அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இது போன்று தொடர்ச்சியாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவரவில்லை. அதற்கு பிரதான காரணம், அண்மையில் இந்தோனேசியாவில் வைத்து கேல்பத்ர பத்மே உள்ளிட்ட முக்கியமான 5 பாதாள குழு உறுப்பினர்கள் ஒரே அடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதுதான். இப்படி இந்த விசாரணைகளில் முக்கியமான ஒரு விடயம் வெளியில் வந்திருக்கின்றது. அதாவது இலங்கையில் மிகப்பெரிய அளவில் கட்டியெழுப்பப்படவிருந்த ஐஸ் போதைப்பொருள் சாம்ராஜ்யம் தொடர்பான தகவல்கள் வெளிவந்து அது தொடர்பான விசாரணைகளும் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணை செய்யப்பட்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு நபர் தான் கேல்பத்ர பத்மே. அவரோடு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நபர் தான் இந்த பெக்கோ சமன். பெக்கோ சமன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நுவரெலியாவில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பு நிலையம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மித்தனிய பகுதியில் மிகப்பெரிய அளவிலான ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தங்காலை நெத்தோல்பிட்டிய பகுதியிலும் கூட மிகப்பெரிய அளவிலான இந்த போதைப்பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன. இப்படியான நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கந்தானை பகுதியில் வைத்தும் கூட மிகப்பெரிய அளவில் இந்த போதைப் பொருள் தயாரிப்புக்காக, அதாவது ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரக்கூடிய சம்பவங்களாக இருக்கின்றன. மித்தனிய பகுதியில் 42,000 கிலோகிராம் நிறையுடைய ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன. இந்த ரசாயன பொருட்கள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தக்கூடியது என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய முக்கியமான 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் மொட்டு கட்சி, அதாவது பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான மனம்பேரி என்பவர், மற்றவர் அவருடைய சகோதரரான பியால் சேனாதீர என்பவர். இந்த 2 சந்தேக நபர்களும் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மனம்பேரி என்று சொல்லப்படக்கூடிய நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர். இவர் போலீஸ் திணைக்களத்தில் இதற்கு முன்னர் பணியாற்றி இருக்கின்றார். பணியாற்றிய காலத்தில் அவர் அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி இருக்கின்றார். அதன் காரணமாக அரசியல்வாதிகளோடு நெருக்கமான தொடர்பு உள்ளவராக சொல்லப்படுகிறது. இவர் இந்த பிரதேச சபை தேர்தல் கால பகுதியில் ஜோன்சன் பெர்னாண்டோடு நெருக்கமாக இருந்த வீடியோக்கள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அதே போன்று அவருக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவை தொடர்பான புகைப்படங்களை கூட தற்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் ஏற்கனவே காண்பித்திருந்தார். දෙකේ අයිතිකාරුවත් එක්ක හිටපු දේශපාලන මහත්තුරු. හරි මේ කවුද මේ ඔක්කොම දේශපාලඥයෝ. எனவே இவரோடு இந்த அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பு போதைப் பொருள் வர்த்தகத்திலும் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கூட சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில் தான் இந்த கந்தானை பகுதியில் வைத்தும் கூட மிகப்பெரிய அளவிலான இந்த போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கந்தானை பகுதியில் உள்ள வீடொன்றில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கான ரசாயன பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு தகவல் ஒன்று போகுது. இந்த தகவலின் அடிப்படையில் அந்த வீட்டை முற்றுகையிட்ட அந்த போலீசார் அங்கு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் போது வீட்டுக்குள்ளேயும் அதே போன்று வீட்டிற்கு வெளியில் இருந்தும் கூட பெருந்தொகையான போதைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீட்டை முற்றுகையிட்ட போது அந்த வீட்டில் யாரும் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2 மாடிகளை கொண்ட அந்த சொகுசு வீடு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வாடகைக்கு எடுக்கப்பட்டதாகவும், அதற்கு பின்னர் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த வீட்டிலிருந்து அந்த வாடகைக்கு பெற்றுக்கொண்டவர் உரிமையாளர் கையில் சாவியை கொடுத்து விட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே அவருக்கும் அந்த வீட்டில் இதற்கு முன்னர் வாடகைக்கு இருந்தவருக்கும் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அது தொடர்பான விசாரணை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஐஸ் போதைப் பொருள் தொடர்பான திடுக்கிடும் தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அண்மை காலத்தில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு போதைப் பொருள் வர்த்தகம் தான்
ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக வேகமாக இந்த ஐஸ் போதைப் பொருள் இலங்கை முழுவதும் பரவி வருகிறது. இந்த ஐஸ் போதைப் பொருளை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து விற்பனை செய்து வருவதாகத்தான் கடந்த காலங்களில் எல்லோரும் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் அந்த ஐஸ் போதைப் பொருளை இலங்கையில் தயாரித்து இலங்கையில் மிகப்பெரிய ஒரு ஐஸ் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருப்பதானது இப்போது தெரிய வந்திருக்கின்றது. பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வழங்குகின்ற அதிர்ச்சி தகவல்கள் காரணமாக பல அரசியல்வாதிகள் அச்சமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று பாதாள உலக குழுவை சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் தலைமறைவாகி வருவதாகவும் சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. எனவே வெகு விரைவில் மேலும் பல அரசியல்வாதிகளும் மேலும் பல பாதாள உலக குழு உறுப்பினர்களும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. இது போன்ற தகவல்களோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.